அரசன் எங்கு சென்றாலும் அவன் அரசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக். அதை தான் இன்றைக்கி வந்து தாவேகா தொண்டர்களும் அவங்க கட்சியை சார்ந்தவர்களும் வந்து அதை வீடியோக்கெல்லாம் வந்து பகிர்ந்துட்டு வராங்க. இப்போது சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே கர்நாடகா வராரு. அங்கே இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு அவர் போகிறாரு. தமிழ்நாட்டில் எப்படி வந்து மக்கள் வெள்ளம் வந்து அவரை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போவாங்களோ அதே மாதிரி அங்கே கர்நாடகாவில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி அவ்வளோ மக்கள் அங்கே நின்று வந்து அவருக்கு பெரிய வரவேற்பு அளித்ததையும் பார்க்குறோம். ஸோ ஒரு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதை தாண்டி நிதி ஆயோக் கூட்டத்தோட துணைத் தலைவர் அவரை நான் வந்து சினிமாவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி தான் அவர் நேரில் பார்க்குறேன். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப என்னை வந்துட்டு பயங்கரமாக என்னை சிந்திக்க வச்சது. கிட்டத்தட்ட அந்த கர்நாடகாவில் பார்க்கும்போது அந்த ஃப்ரேம் அவர் வெளியே வந்து அவர் கை காட்டிட்டு போகும்போது ரியலி ஒரு கூஸ்பம்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இது விஜய் டு தளபதி விஜய் டு சிஎம் விஜய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய எலிவேஷனாக தான் பார்க்குறோம். சரி, டிஎம்கே ஜென்சி கூட்டம் மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. இதுக்கு தாத்தா கால திமுகவே பரவாயில்லன்னு தோணுது. ஆனால் இந்த ஜென்சி மீட்டப்னு ஒன்று போட்டு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா ப்ரௌட் ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். குடும்ப கட்சி, வாரிசு கட்சி, ஆமா இது எல்லாத்துக்கும் மேல திமுறா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பிடானா ஏன் முன்னால அப்படிலாம் பேசாதடா நீ. உண்மையாக சொல்ல போனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திமுக பாராட்டியே ஆகணும். இப்போயாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையே. இந்த மாதிரி பண்ணாமல் இது வந்து எப்படின்னா புது ட்ரெண்டில் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப அது ட்ராலில் தான் போய் நிற்கிது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஒரு டயலாக் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, அரசன் எங்கு சென்றாலும் அவன் அரசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக். அதை தான் இன்றைக்கி வந்து தாவேகா தொண்டர்களும் அவங்க கட்சியை சார்ந்தவர்களும் வந்து அதை வீடியோக்கெல்லாம் வந்து பகிர்ந்துட்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே கர்நாடகா வராரு. அங்கே இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு அவர் போகிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வழிநடுக ரெண்டு பக்கமும் தமிழ்நாட்டில் எப்படி வந்து மக்கள் வெள்ளம் வந்து அவரை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போவாங்களோ அதே மாதிரி அங்கே கர்நாடகாவில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி அவ்வளோ மக்கள் அங்கே நின்று வந்து அவருக்கு பெரிய வரவேற்பு அளித்ததையும் பார்க்குறோம். ஸோ ஒரு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் ஆல்ரெடி பாப்புலராக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை தாண்டி நிதி ஆயோக் கூட்டத்தோட துணைத் தலைவர், அங்கே நிதி ஆயோக் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல சிஎம் விஜய் அவர்களும் இருக்கார். அப்போ அவர் எப்படி வந்து அவரை சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தில் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக வந்து விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரை நான் வந்து சினிமாவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி தான் அவர் நேரில் பார்க்குறேன். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப என்னை வந்துட்டு பயங்கரமாக என்னை சிந்திக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு 2035 தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இத்தனை கோடிகளை தாண்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருமையாகவும் சொல்லியிருந்தார். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தாவேகா தொண்டர்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகா ஆதரவாளர்களும் இந்த விஷயங்கள்லாம் பயங்கர உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பாருங்கள், எங்கால் எங்கே போனாலும் அது கெத்து தான், எங்கே போயிட்டு வந்தாலும் அவன் அரசன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கர்நாடகாவில் பார்க்கும்போது அந்த ஃப்ரேம் அவர் வெளியே வந்து அவர் கை காட்டிட்டு போகும்போது ரியலி ஒரு கூஸ்பம்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு படத்தோட ரிலீஸுக்காக அமைச்சர்களை சந்திச்சுட்டு வீடியோக்கள் போட்டுட்டு இருந்த ஒரு நடிகர் இன்றைக்கி டெல்லியில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போய் டெல்லியில் சில விஷயங்களை பேசிட்டு வராரு அப்படிங்கிறதெல்லாம் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனாக விஜயை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. அது விஜய் டு தளபதி விஜய் டு சிஎம் விஜய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய எலிவேஷனாக தான் பார்க்குறோம். சரி, ஓகே, இப்போ டெல்லி போட விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அங்கே பேசிட்டு வந்தார் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வளர்ந்த விதம், வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தாலுமே இன்னொரு சைடு அரசியல் ரீதியாக ஒரு சிஎம்மாக, தமிழ்நாட்டோட சிஎம்மாக என்னென்ன விஷயங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினார் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படணும். அப்படி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும், நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது, நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வேண்டும்,
தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள ரூபாய் 3284 கோடி கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும். கல்வி நிதியை விடுவிக்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என நிர்பந்திக்கக்கூடாது. கோவையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்த வேண்டும். மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்பட தாவேக அரசு உறுதி பூண்டுள்ளது. செங்கல்பட்டு டு திருச்சி ஜிஎஸ்டி சாலையை 6 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும். இப்படி பல முக்கியமான விஷயங்களை அங்கே கோரிக்கைகளாக வச்சுருக்கிறத பார்க்குறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் சிஎம் விஜய் அவர்கள் இதை தான் பேசியிருக்காரு. குறிப்பாக நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் வெளியானதுக்கு அப்புறமா திமுக தரப்புலேருந்து குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிலுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணமோ அதை அப்படியே காப்பிகேட் பண்ணி தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பெருசாக வலுவாக எதிர்த்து நீங்கள் பேசிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் எடுத்து போடுறாரு. போட்டுட்டு இன்னமும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றிலாம் பேச மாட்டீங்க. இப்போ கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டியே தீர்வேன்னு டி.கே. சிவகுமார் அங்கேயே முகாமிட்டிருக்காரு. இப்போது இன்னைக்கு டெல்லியிலே முகாமிட்டு அந்த வலியுறுத்துவோம் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதை பற்றி எதையுமே பேசாமல் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினும் சொல்கிறார். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீட் தேர்வுக்கு தாவேக அரசு என்ன சொல்ல போகுது, சிஎம் விஜய் என்ன சொல்ல போகிறாரு, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போது நீட் தேர்வை எதிர்க்கிறோம், எங்களுக்கு +2 அடிப்படையில் அந்த மதிப்பெண் அடிப்படையில் கொண்டு வந்தால் போதும், எங்களுக்கு நீட் தேர்வு விலக்க வேணும்னு சொல்லிட்டு இவரும் வலியுறுத்தலை செஞ்சுருக்காரு. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் என்ன பண்ணணுமோ அந்த கோரிக்கைகளை பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகலை. அதுக்கு ஒரு வீடியோவும் போடுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்தை போய் நம்ம கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காத கூட்டத்துக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா, நீ போய் கேட்குற மாதிரி நீங்கள் போய் கேட்குற மாதிரி கேட்டால் தான் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று போய் கேட்கணும்ல அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அதையெல்லாம் இல்லாமல் அவங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம போய் என்னத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்ற ஒரு பாணி இருந்துச்சு. இதை தாண்டி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, அதில் திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. இதனால் அவங்க ஒரு விஷயத்தை தரலாம் தராமல் போகலாம், அதெல்லாம் அவங்க பிரச்சனையே கிடையாது. ஆனால் திமுக என்றைக்குமே பாஜக உள்ளே விட்டுறாது, பாஜக எதிர்ப்பு நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜயோட இந்த அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு விஷயத்தை கேட்டு பெறணும் அப்படின்னும் போது இப்போ பல மாநிலங்களில் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்போ பல மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாஜக ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க, அந்த கட்சியை ஒரு எதிரிய கட்சியாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அரசு கவர்னன்ஸ்னு வரும்போது இது மாநில அரசு மத்திய அரசு. இப்போ மாநில அரசும் மத்திய அரசும் அந்த உறவோடு இருக்கணும். அப்போ அந்த உறவோடு இருந்தால் தான் சில விஷயங்களை கேட்டு வாங்க முடியும். இன்றைக்கி கல்வி உதவி கல்வி நிதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3284 கோடி நிலுவையில் இருக்குது. அப்போ நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் அங்கே கொடுப்போம்னு சொல்லும் போது, இல்லைங்க நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோரிக்கையாக இருந்துச்சு. இப்போ தான் அது இன்ஸ்டிங்க்டாக மாறுது. வலியுறுத்துகிறோன்ற வார்த்தையை இப்போ தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீட் தேர்வை பற்றி பேசும்போது விஜய் அவர்கள் ஒரு பழைய வீடியோவில் பேசினார். அதாவது பிரச்சாரத்தில் அதுக்கு முன்னாடி டிவிகே கட்சி ஆரம்பித்த அந்த பிரச்சார நேரங்களில் பேசும்போது, நீட் தேர்வு வச்சு விளையாடுறாங்க மத்திய அரசும் மாநில அரசும், இவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களா அப்புறம் கை கொடுத்துப்பாங்களான்ற விஷயத்தை இப்போ திமுக காரங்க எடுத்து போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீட் தேர்வு வச்சு இங்கே விளையாடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வலியுறுத்துகிறோம் தானே சொல்கிறீங்க, வேறு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சிஎம் விஜய் அவர்களை கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, கடந்த 2021 தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலோட பிரச்சாரத்தில் இப்போ எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, நீட் தேர்வை நம்ம ஒழிச்சிருவோம், நீட் தேர்வு விலக்கு வாங்கிடுவோம், அதுக்கான மந்திரம் அதுக்கான ஃபார்முலா திமுக கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல. 5 வருஷமாக நீட் ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க இப்போ தாவேக தரப்புல இருந்து. அப்போ 5 வருஷமாக நீங்கள் நீட்டை ஒழிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலை, அப்போ பொய் சொல்லி தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. வந்துட்டு இதை பாருங்கள், நம்ம பேசுனது தான் அவங்களும் பேசி வச்சுருக்காங்க, நம்ம சொன்னதை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கு, இப்போ மகளிர் உதவிக்குழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பேசுனது எல்லாமே கடந்த 5 ஆண்டுகளாக திமுக செய்த சாதனைகள், அதைத்தான் அவர் பேசியிருக்காரு. இதை தாண்டி புதுசாக என்ன புதுசாக என்ன 30 நாளில் அவங்க சாதனை பண்ணதை போய் சொல்லிட்டாரு அப்படின்னா, 30 நாளில் யார் சாதனை பண்ண முடியும்? 30 நாள் யாருனாலே முடியாது. நீங்கள் 5 ஆண்டுகளாக பண்ணேன்னு சொன்ன விஷயத்தில் தான் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடுகளையும் சேர்த்து இவரும் போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. நீட் தேர்வு ஒழிப்பேன்னு சொன்னீங்க, அந்த விஷயமும் இதில் இருக்குது. கல்வி நிதியை வாங்கன்னு சொன்னீங்க, அதுவும் இருக்குது. அப்போ எல்லாமே இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இதில் என்னென்னா, திருக்குறளை தேசிய இலக்கியமாக மாற்றணுங்கிறது ஸ்டாட்டிக்காக இருக்கிறது தான். ஸோ இந்த விஷயங்கள் தான் இங்கே பேசப்பட்டிருக்கு. இதை விட
ஒரு அதிர்ச்சிகரமான செய்தின்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சேகர் பாபு அவர்கள் இப்போ வந்து சிக்கிக்கிட்டார். யாருக்கிட்டன்னு கேட்டிங்கன்னா திமுக கிட்டே சிக்கிக்கிட்டார். புரியலையா? அதாவது பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம தோல்விக்கான காரணம் என்ன, எதனால் தோற்றோம் அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா எப்போவுமே ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, தோற்று போயிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப வந்து ரிவைன் பண்ணி பார்க்கணும், ஏதாவது தப்பு நடந்திருக்கா, ஏன் இந்த விஷயம் தப்பாக போச்சுன்னு யோசிக்கணும்ல. அந்த வேலையை திமுக செய்கிறாங்க. வெரி குட், சூப்பர் அப்படின்னும் போது அது ஒரு அறிக்கையாக வெளியாக இருக்குது. அந்த அறிக்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் வந்து திமுக கோட்டை விட்டுருக்கு அப்படின்றத திமுக கண்டுபிடிச்சி ஒரு அறிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மகளிர் உரிமைத்தொகை போதுமான எண்ணிக்கையில் கொடுக்காததால் உரிமை தொகை கிடைக்காத மகளிரிடம் அவநம்பிக்கை ஏற்பட்டது தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அடுத்ததா, இந்து சமய அறநிலையத்துறை கோயில் அறங்காவலர் குழு நியமன பொறுப்புகளில் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள் மற்றும் சேகர்பாபுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. இது ரெண்டாவது காரணம். முதலாவது காரணம் என்ன சொன்னோம், மகளிர் உதவித்தொகை. இந்த மகளிர் உதவி சரியாக போய் எல்லாட்டையும் சேரலை, யாரை கேட்டாலும் இல்லை எங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்றது தெரிஞ்சது. அப்போ கணிசமான முறையில் போய் சேரலைன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அந்த மகளிர் உரிமை தொகையும் இந்த இலவச பேருந்து இதை வச்சே வந்து பெண்கள் வாக்குகளை கவர்ந்தெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது எல்லாமே அப்படியே வந்து விஜய் கிட்ட போயிருச்சு அப்படிங்கிறத இப்போ தான் வந்து திமுக அதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த அறங்காவலர் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங், இது என்ன அப்படின்னா, ஒரு கோயிலோட அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே அந்த அறங்காவலர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருக்கும். அங்கே என்ன செய்யணும், என்ன பூஜை நடக்குது, என்ன காணிக்கை, எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட தான் இருக்கும். இந்த நியமனம் அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் காசு பொருளக்கூடிய ஒரு இடம் தான் அது. நிறைய காசு பொருளும் அங்கங்கன்னு போகும். ஒரு மாதிரி கெத்தான ஒரு பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொறுப்பு வந்து போடுறது அமைச்சர் கையில் இருக்குன்னும் போது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதிமுகலும் திமுக வந்தவங்க, சேகர்பாபுக்கு சொந்தக்காரன் தெரிஞ்சவன் எல்லாரையும் கொண்டு வந்து அதில் போட்டிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு சவுக்கு சங்க ஒரு வீடியோ பேசியிருந்தார். நம்ம வீடியோனா பேட்டி கொடுத்துருந்தாரு. அது கூட என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரிசல்ட்டு பார்த்துட்டு உதயநிதி அவர்கள் விஜயெல்லாம் சிஎம்மாக உட்கார வச்சுலாம் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிவியை போட்டு உடச்சிட்டு உங்கள் அம்மாட்ட போய் அழுதாராம். அழுது அதுக்கப்புறம் சேகர்பாபு வர சொல்லி நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி தான் அதிமுக கூட்டணிலாம் பேசணுன்ற மாதிரிலாம் ஒரு இது சொல்லியிருந்தார். எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் கட்டம் கட்டப்பட்டிருக்காருன்னு தான் தோணுது சேகர்பாபு அவர்கள். ஏன்னா அவங்களுடைய அறிக்கையிலேயே இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து இது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறதும் தெரியுது. இன்னொன்று, மகளிரிடையே விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை தொண்டர்கள் கீழ்மட்ட பொறுப்புகளில் இருப்பவர்கள் எடுத்து கூறியும் மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவர்கள் கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் இருக்கையிலே வந்து ரொம்ப ஹைலைட்டானது. இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, அது கூட வந்து ஓரளவுக்கு நியாயமாக, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, திமுகவில் இருந்த பெரிய பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா ஆணவ பேச்சு. எல்லாத்துக்கும் ஆணவ பேச்சு. இப்போ ரீசெண்டாக அனிதா ராதாகிருஷ்ணன் ஆரம்பிச்சு இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை அந்தளவு கழுவி ஊற்றுறாரு. அப்போ உங்கள் கட்சியில் இருக்கும்போது ஒன்று பண்ணுறீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கும்போது ஒன்று பண்ணுறீங்க, இல்லைனா வேறு மாதிரி பேசுகிறீங்க. ஓகே, அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் மக்களை எடை போட்ட விதம் இருக்குல்ல, அவங்க ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப சாதாரணமாக எடை போட்ட விதம் இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு தான் இது. அதையும் தாண்டி உங்கள் மக்களை நீங்கள் வந்துட்டு அவங்க மாவட்ட பொறுப்புகள் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அந்த மக்களோட பல்ஸை ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே இவன் சொந்தக்காரன், இவன் தெரிஞ்சவன், இவனுக்கு தான் அந்த போஸ்டிங்கு, இவனை தான் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாகுபாடு இருந்துச்சுல்ல. சமூக நீதின்னு வெளியே பேசிக்கிட்டு கட்சியில் இருக்க பொறுப்பில் இருக்கணும் யாரையும் மதிச்சிருந்தோன்னு வச்சுங்களேன், அவன் தெளிவாக சொல்லியிருப்பான், ஐயா கிரவுண்ட் லெவல் வேறு மாதிரி இருக்குது, விஜய்க்கு வந்து கூட்டம் மட்டும் கூடலை, அவருக்கு வேறு லெவலில் ஒரு இது ரெடியாகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லியும் கேட்காம இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து யார், நம்ம 75 ஆண்டு கால கட்சி, நம்ம பார்க்காத ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா டயலாக் அடிச்சுட்டே இருந்தோம். நம்ம வந்து இரும்பு கோட்டை, நம்ம வந்து எந்த கொம்பனும் சீண்ட முடியாது, இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தோம். அவர் சைலண்ட்டாக வந்துட்டு நீங்கள் பாஜக உள்ளே வந்துருமே அப்படின்னு பயமுறுத்தி ஓட்டு கேட்டீங்க. அவர் திமுக வந்துட போகுதுன்னு சொல்லி ஓட்டு கேட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மீமெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கட்சிக்காரங்க, அதுவும் கிரவுண்ட் லெவலில் திமுக தொண்டர்கள் லெவலில் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத இங்கே செவிமடுக்க யாருமே தயாராக இல்லை. இவங்க ஃபுல்லாக அந்த ஐடி விங்கு, நம்ம வந்து கலக்கலாம் விளம்பரம் போடலாம், யூடியூப் ஃபுல்லாக ஸ்டாலின் தொடரட்டும்னு பாட்டு போட்டால் போதும் தொடர்ந்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே விசில்னு ஒரு சவுண்டு வந்தோடனே எல்லோரும் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. டோட்டலாக வந்து எல்லாம் மாறி போச்சு. ஸோ அதை வந்து இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கம், ஆவின் உள்ளிட்ட தேர்தல்களை நடத்தாததால் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி. ஓராண்டுக்கு மேல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகள் சரிவர செய்ய முடியாமல் போனது. மக்கள் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல
அமைச்சர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டையாக இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திமுக பாராட்டியே ஆகணும். இப்போயாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே, இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையே. கூட்டுறவு சங்கம், ஆவின், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தொழிற்சங்கங்கள் இருக்குது. அங்கே ஒரு தேர்தல் நடக்கணும். ஆனால் அங்கே ஆல்ரெடி ஊழல் பண்ணி அங்கே இருக்கிற வந்து கமிஷன் அடித்து நிறைய அங்கே குளறுபடி ஆகி போச்சு. அது என்னன்னே போய் பார்க்குறது கிடையாது. அப்போ அது அப்படியே குளறுபடி ஆகி வீணாக போனதுக்கப்புறமா அங்கே தேர்தல் வச்சா என்ன வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு அவங்களே வந்துடுவாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிரச்சனைனா அது யார்கிட்ட சொல்லணும், எதுக்காக சொல்லணும், எதுவுமே இல்லாமல் போயிடும். அடுத்ததாக ஊரக உள்ளாட்சி தேர்தல். இது என்னென்னா, கிராமப்புறங்களில் ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் இருப்பார், அதாவது தெய்வம் உபதெய்வம் மூஞ்சூர் வரைக்கும் இருக்கும். அந்த மூஞ்சூர்கிட்ட ஃபஸ்ட் சொன்னால் தான் அது போய் தெய்வத்திட்ட சொல்லும். அப்படி ஒவ்வொன்றா இருக்குது இல்லையா, அந்த ஆளுங்களை போய் பார்க்குறது, ஊராட்சி மன்ற தலைவர், அதுக்கப்புறம் சேர்மேனு, அப்புறம் ஒரு கவுன்சிலர், அப்புறமா போய் தான் நம்ம போய் பேச முடியும். அப்படி பேசக்கூடிய அந்த படிநிலை இருக்குல்ல, அது எதுவுமே வந்து இல்லை. அது இல்லாமல் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறது இங்கே நிறைய பேர் தெரியாமல் போயிருக்குது. அந்த அளவுக்கு தான் சில இடங்களில் செய்திகளாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துல தண்ணிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு செய்தியாக சொல்ல முடியும் தவிர வந்து நம்ம வந்து கரெக்டான ஆளுங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குறிப்பாக வந்து அமைச்சர்கள்ட்ட கொண்டு போகிறது உதவியாளர்களே. அது வந்து இப்போ தாவேக்கால நான் ஒரு கம்பேரிசனாகவே சொல்லலான்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி டிவிகே ரமேஷ் அவர்கள் வந்துட்டு போகிறாரு, அமைச்சர், இந்து நலத்துறை அமைச்சர் டிவிகே ரமேஷ் போகிறாரு. ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட பேசும்போது அங்கே சுத்தம் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து அவருக்கு சால்வையெல்லாம் போத்திட்டு பேசும்போது அவங்க வந்து குறைகளை சொல்கிறாங்க. அப்போ அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறது, ட்ரெஸ் ரொம்ப வந்து அழுக்காக கிழிஞ்சு போகிற ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்போ அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் அப்படி ட்ரெஸ் இப்படி இருக்குது, ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதே மாதிரி ஒரு திமுக அமைச்சர்கிட்ட போய் கேட்க முடியுமா, கேட்க முடிஞ்சதா இதுக்கு முன்னாடி? அப்போ இவங்க போய் கேட்குற அளவுக்கு ஒரு ஆக்சசிபிள் உருவாகுதில்ல, இதுவே ஒரு மாற்றம் தான் நான் பார்க்குறேன். இப்போ ராஜ்மோகன் அவர்கள் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நிப்பாட்டி இந்த மாதிரி ஒன்று கேட்குறாரு, அமைச்சர் இப்போ ரமேஷ் போகும்போது கேட்குறாரு, டிகே பிரபுகிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நிப்பாட்டி கேட்குற அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஆக்சசிபிளாக இருக்காங்க. அவங்க அப்படியே இருக்கணும், அதுதான் வந்து உண்மை. ஏன்னா வந்து வளர வளர அவங்களும் மாறிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். பட் அந்த மாதிரி இருந்தாங்கல்ல, அந்த ஆக்சசிபிலிட்டி இங்கே கிடையாது. இங்கே யாராவது ஒருத்தவங்க வந்து தான் குறை சொல்ல வந்து அவங்க தலையில் பிடிச்சி அந்த இதை மனு அடித்து அவங்க தலையிலே அடிக்கிறது, அப்படிங்கிறது, குழந்தைய கொடுத்தா வந்து தள்ளி விடுறது, இந்த மாதிரி பண்ணுறது இருக்குல்ல. யாராவது கேமரா முன்னாடி வந்து அப்படி விலக்கி விடுறது, அந்த கை கொடுக்கும் போது கூட அப்படி பண்ணிட்டு அப்படி இப்படிங்கிறது, இந்த மாதிரி பண்ணது எல்லாமே மக்கள் மத்தியில் வெறுப்பை உண்டு பண்ண தான் செய்யும். ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கே நீங்கள் கேட்குறதுக்கே தயாராக இல்லை அப்படின்னா அவங்க எப்படி உங்களை செவிமடுப்பாங்க? ஸோ இப்போயாச்சும் திமுக தயவு செஞ்சு இதை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க டீம்லேயே ரொம்ப அழகாக வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து திமுக இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்ற எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கும்போது டிஎம்கே ஜென்சி கூட்டம் மீட்டப் அப்படி சொல்லிட்டு நடக்குது. சரி, அதில் வந்து இளம் தலைமுறைகள் வரப்போகிறாங்க, ஜென்சி கிட்ஸ் வந்து என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இதுக்கு தாத்தா கால திமுகவே பரவாயில்லன்னு தோணுது. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பேசுவாங்க, எதுகை மோனையில் பேசுவாங்க, மக்களுக்கு புரியுதோ புரியலையோ ரொம்ப அழகாக பேசிட்டு போயிடுவாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகாக பேசக்கூடியதில் திமுக அடிச்சுக்க ஆளே கிடையாது, அவ்வளோ அழகாக பேசுவாங்க. ஆனால் இந்த ஜென்சி மீட்டப்னு ஒன்று போட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அவர் வந்து வாரிசு அரசியலை பற்றி, இப்போ நம்ம திமுக மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன, வாரிசு அரசியல் தானே. அவர் மேடையில் இருந்துக்கிட்டு என்ன பேசுகிறாரு, ஒரு பையன் பேசுகிறாப்புல, இந்த ஒரு வந்திருக்காரு பாருங்கள், இவர் யார் தெரியுமா, இவர் அவரோட பையன், அவர் யார் தெரியுமா, அவரோட மருமை, அவர் யார் தெரியுமா, அவரோட பேரை, இவங்கெல்லாம் இவ்வளவு நேரம் வந்து உட்காந்து இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம், திரும்ப அடுத்த வாரிசுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, திரும்ப அவங்களே ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி அடுத்த வாரிசுகளும் வரப்போகுது, இந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி அவங்க பேசின அந்த டிஎம்கே மீட்டப்பில் பேசின எல்லாமே ட்ரால் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கு. அவங்க பேசினது உதயண்ணா தம்பிடா அப்படிங்கிறது, இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அது வரலைன்னும் போது ஏன் அதை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு விஷயம் வந்து பேசும்போது இது பண்ணும்போது யதார்த்தமாக பேசணும், யதார்த்தமாக பண்ணணுன்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்குள்ளே அவங்களால போக முடியல. ஆனால் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மொத்தமாக பார்த்திங்கன்னா, எனது அருமை ஊபீஸ்களே, எனது அருமை கொத்தூஸ்களே, கொத்தடிமைகளே அப்படின்னு சொல்லி அவங்களே தன்னை வந்து பேசிக்கிற மாதிரி பேசுகிறது எல்லாமே இங்கே ஈஸியாக ட்ரோல் மெட்டீரியலாக கண்டென்ட்டாக கிடைக்குது. எல்லோரும் வச்சு செய்கிறாங்க வச்சுக்கிட்டு. வந்திருக்க எல்லா ப்ரௌடு ஊபீஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் அண்ட் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். குடும்ப கட்சி, வாரிசு கட்சி, ஆமா, இந்தோ அடுத்து என் கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு, இன்னைக்கு உதயண்ணாவோட நின்று போராட
என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் தங்கச்சி வந்திருக்கா, என் தம்பி வந்திருக்கான். இது மாதிரி எல்லாரும் வருவோம். நன்றி. இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா, ஏன் முன்னால அப்படிலாம் பேசாதடா நீ. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இது அவங்க மைண்ட் செட்டுக்குள்ளே இப்போ வந்து தாவேக்கா ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, தற்குறி கூட்டம், நீங்கள் ஏன் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க தற்குறி கூட்டமாக வச்சுக்கலாமே, சரி ஓகே விட்டுருங்க, தற்குறிட்டு சொல்லட்டும். அமைச்சர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கல்ல, ரமேஷ், டிகே பிரபு, ஆதவ் அர்ஜுனா, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே அவங்களுடைய அடிப்படை வசதிகளே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இதை விட மிக முக்கியமாக இவ்வளவு நாட்கள் வந்து சமூக நீதி பேசிகிட்டு இருந்த ஒரு திமுக இல்லை அதிமுகவும் சேர்த்துக்கலாம். ஒரு தலித் சமூகத்துக்கு ஒரு அமைச்சரோட பொறுப்பு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்கும்போது வன்னியரசு இன்றைக்கி விசிகா அந்த பொறுப்பை ஏற்று இன்றைக்கி வன்னியரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அவரோட வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அவர் அவ்வளோ அழகாக அந்த நரிக்குறவ அந்த மக்களை கூப்பிட்டு பேசின விஷயம்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இது வந்து எப்படின்னா புது ட்ரெண்டில் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப அது ட்ராலில் தான் போய் நிற்கிது. இதுக்கு இடையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரியில் ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது. இந்த தண்ணி டேங்க் என்ன ஆகுதுன்னா ஒரு மழையில் ரொம்ப சேதமடைஞ்சிருது, இடி இடித்து ரொம்ப சேதமாயிடுது. அதை வந்து ஒரு சிறுமி என்ன பண்ணுறான்னா அழகாக வீடியோ எடுத்து பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சு, பக்கத்தில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது, இது வந்து ஒரு கல்வி வளாகம் மாதிரி செயல்படுது, தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து அடுத்த நாளே அதை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க, அந்த இடத்த சரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் ஆச்சு, ரீல்ஸில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரீல்ஸ் போட்டு தான் பண்ணுறாங்கன்றாங்கல்ல, இப்போ ரீல்ஸில் வர விஷயங்களை கூட எடுத்து அதை வந்து ரொம்ப அழகாக வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2-3 நாளாக ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீவைகுண்டமில் ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி, எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு வந்துட்டு அமைச்சர் புஷி ஆனந்த் தெரியும், நீ வான்னு கூப்பிட்டு போய் அவங்கள காரில் மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தாவிக நிர்வாகிகள் மேலே கேஸ் போட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்குள்ள கூடிய பின்னணி என்னன்ற மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி கூட அமைச்சர் ராஜ்மோகன்ட்டு அதை பற்றி கேட்கும்போது தப்பு யார் பண்ணாலும் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த பெண்ணோட கூட போன இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒரு பெண்ணை சொன்னாங்க. இப்போ அந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோ வந்து அந்த பெண்ணுக்கிட்ட கைது செய்யப்பட்ட பாலா அப்படிங்கிறோடைய மனைவி காலில் பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நான் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு உண்மை பின்னணி என்ன, எதனால் இந்த விஷயம் நடந்துச்சு? ஏன்னா இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி விட்டு நீக்கவும் செஞ்சுருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதை தாண்டி உண்மையிலேயே இந்த தாவிக நிர்வாகிகள் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா போட்டு கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு உள்ளத்துக்கு போகிறது தப்பே கிடையாது, அதில் ஒன்றும் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்ற விசாரணை இருக்குல்ல, அது மிக முக்கியமாக நடந்தே ஆகணும். ஏன்னா அது நடந்தால் மட்டும்தான் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இது நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நடந்த பல விஷயங்கள், பல சம்பவங்கள். ஸோ நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் ஏன் நடக்குது, எது நடக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் இப்போ கொஞ்சம் அதிகம் வர ஆரம்பிச்சிது. அது வந்து தாவேகா பண்ணுச்சு, திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, நாம் தமிழ் வச்சு அப்படிலாம் கிடையாது. நமக்கு எந்த கட்சி மேலே பற்று இருந்தாலும், எந்த கட்சி மேலே நமக்கு ஒரு விருப்பம் இருந்தாலும், ஒரு தலைவர் மேலே இது இருந்தாலுமே இன்றைக்கி தாவேகா தொண்டர்கள் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு தப்பு நடக்குது ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால் முழு முதற் காரணமாக இருக்கக்கூடிய யாருன்றதை கண்டுபிடிச்சி உள்ளத்துக்கு போடுங்க அண்ணா அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சமுதாயம் இருக்கணும், கேள்வி கேட்கணும், நிறைய கேள்வி கேட்கணும். ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, எதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணலை, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் தான் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் இத்தனை கோரிக்கைகளை வச்சுருக்கிறாரு. அந்த கோரிக்கை எல்லாமே போலி, அதை நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி திமுக வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து திமுக தோல்விக்கான காரணத்தை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் வந்து தெரிய வருது. இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆணவம் தான் காரணம், நீங்கள் போட்ட ஆட்டம் தான் காரணம்னு சொல்லி மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி அவங்க கலைஞ்சு அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய வந்துட்டு நம்ம நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து தனித்து நிற்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. அவங்க அந்த செல்வாக்கை பெறுவாங்களா, அவங்களுக்கான வாக்குகள் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நாளை மீண்டும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.